ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். செட்டிநாடு உட்கார எவ்வளோ ஃபேமஸோ அதே ஈக்குவலாக இந்த ரங்கூன் புட்டு ரொம்ப ஃபேமஸ். குறைவான நெய்யில் டேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரங்கூன் புட்டு செஞ்சு பாருங்கள். வாங்க இந்த வீடியோவில் ரங்கூன் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பால் ஒரு கப் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப் துருவின வெல்லம், அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகுப்பதம் தேவையில்லைங்க, சக்கரை தண்ணியில் நல்லா மெல்ட் ஆனால் போதும். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வெல்லம் சூப்பராக கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையை நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சையோட கலர் மாறினதும் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே நெய்லேயே 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் ஒரு கப் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காவோட கலர் மாறி தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், ரவையோட கலர் மாறி ரவை நல்லா வறுபட்டுருச்சு. ரவை கூடவே காய்ச்சி வச்சிருக்கிற சக்கரை பாவு சேர்த்துக்கோங்க. சக்கரை பாவு சேர்த்தும் போது பாவு கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஆறி இருந்தாலும் பாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு, ரவை, தேங்காய் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி ட்ரை ஆகி இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வந்ததும் ரவையை மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ரவையை சிம்மில் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரவை தண்ணி எல்லாம் ஈர்த்து நல்லா கெட்டியாகிருக்கு. ரவையை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. போட்டு முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் ரவையோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட பேனில் விட்டாமல் சூப்பரான ரங்கூன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரங்கூன் புட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரங்கூன் புட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குறைவான நெய்யில் அல்வா மாதிரி டேஸ்டான ரங்கூன் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.